ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோப்பு செய்யலாம். இன்றைக்கி என்ன சோப்புனா குப்பைமேனி சோப் செய்யலாம். அதுக்கு நான் முதவே குப்பைமேனி இலையெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அது ஒரு 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த குப்பைமேனி பொடி ஒரு 15 கிராம்ஸு. அதுக்கப்புறமேட்டு ஆயில் கோகோனட் ஆயில் 247.5 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க, அது 37.5. எல்லாமே செக்கில் ஆட்டி வாங்கிட்டு வர ஆயில். சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரும் கொடுக்கும். கோகோனட் ஆயில் நல்லா ஆயிலி ஸ்கின்னுக்குனாலும் அதுக்கு பதிலாக நம்ம கேஸ்டர் ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃபோம் கொடுக்கும், நல்லா நுர வரும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் ரைஸ் பிரான் ஆயில் 217.5 கிராம்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எல்லா மெஷர்மெண்ட்டும், அது பார்த்து நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம். அப்புறம் பாம் ஆயில் 247.5 கிராம்ஸ். காஸ்டிக் சோடா அதையும் நான் எடுத்து லைக்காக வச்சுருக்கேன். 121.89 கிராம்ஸ் காஸ்டிக் சோடாவை. வாட்டர் 281.25 கிராம்ஸ் வாட்டரில் நான் லைட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள். இதில் வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் இருக்குது. இது அது இப்போ தான் நல்லா லை ஃபார்மேஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் போட்டு மாஸ்க் போட்டு கையில் இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காஸ்டிக் சோடா ரெடி பண்ணுங்கள். அது அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா அந்த ஹீட்டெல்லாம் போனோன்னா அதனால் நம்ம வடிகட்டி இந்த ஆயிலில் நான் இப்போது இந்த குப்பைமேனி பவுடர் இருக்குல்ல, இதை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆயிலும் நல்லா ஆறுன அப்புறமேட்டு அந்த காஸ்டிக் அதுவும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம அதுக்குள்ளே சோப் ஃபார்மேஷன் சப்பானிஃபிகேஷன் மெத்தட்க்கு நம்ம அதை போட்டு நல்லா கையிலையே நல்லா ஸ்லோவாக கலக்கணும். அப்போ தான் அந்த சோப்பு சீக்கிரமாக கரையாமல் இருக்கும், நிறைய நாளுக்கு வரும். பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த மாவு பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு வந்துடுறதுனால அது சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால் இப்போ இது எல்லா ஆயிலும் ஊற்றிருக்கேன். அதனால் அந்த ஊற்றின ஃபோர்ஸில் அந்த நுரை இருக்குது. நம்ம ஸ்லோவாக கலக்கும்போது எல்லாமே சரியாக கரைஞ்சி இந்த நுரையெல்லாம் இல்லாமல் இருக்கும். நான் அதை லைவ் ஃபார்மேஷன்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் உங்களுக்கு